ஆகி இருக்க முடியும் பாத்துக்க. அப்புறம் அம்மா மாதிரி வீட்டு வேலை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கணும். என்ன? சரிம்மா, நான் போய் குளிக்கிறேன். ஐயோ, மத்த நாள்லாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஸ்கூல் அப்ப மட்டும் குளிக்கிறப்ப எப்பப்பா. எல்ல ஒண்ணு மாதிரி பிள்ளைகள நான் ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்காங்களே. வேகமா போய் குளிச்சிட்டு வா. என்ன? முதல் நாள் ஸ்கூல் போற மக்கா, நான் சிரிச்சிட்டே தான் போகணும் பாத்துக்க. மூஞ்சி அப்படி வைக்காத. சரிம்மா, சந்தோஷமா போறேனா? சுபி, மறக்காம ஹோம்வொர்க் செஞ்ச நோட்ல எடுத்து வச்சுக்கப்பா. பூமாரி அன்னைக்கே சொன்னால புதுசா வந்திருக்க மிஸ் தான் அந்த ஹோம்வொர்க்ல கொடுத்திருக்காங்களாமா. கேட்க பரவாயில்ல, அதனால பத்திரமா எடுத்து வச்சுக்க. என்ன? சரிம்மா, எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ, ஹோம்வொர்க் செய்யல, ஒண்ணும் செய்யல. அந்த டீச்சர் இனி என்ன வேலை வாங்க போறன்னு தெரியல. புதுசா வந்திருக்க டீச்சர் தானே. பாக்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அமைதியான ஆளா இருந்தா பரவாயில்ல. யாரா போட்டத்தமா மூஞ்சி வச்சிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏடி பூமாரி, ஹோம்வொர்க் எடுத்து வச்சு போறியா? உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன். இல்ல சுபி, நீ இன்னும் முடிக்கலையா? இல்ல இது ஒரு மாசம் எழுத வேண்டியது, ஒரு நாள் இப்பல கொஞ்சம் எழுதுவ? ஏடி பூமாரி, நானும் கொஞ்ச நாளைக்கு எழுதாம விட்டுருக்கேன்டி. கொஞ்சம் தான் இருக்குது, கொடுக்குறியா? அப்படியே அஜய், எத்தனை நாளைக்கு எழுதாம விட்டுருக்கற? பூமாரி, 31 நாள் லீவ் இல்லட்டி, அதுல ஒரு நாள் எழுதி விட்டு மிச்சம் 30 நாள் மட்டும் எழுதாம இருக்கேன்டி. அதான், அது 30 நாள் நான் ஹோம்வொர்க் எழுதல. புரியல பூமாரி? இல்ல, அது அவனா ஒரு நாளாவது எழுதி இருக்கற. நீ ஒரு நாள் கூட எழுதாம இருக்கறியல. அன்னைக்கு கொண்டு வந்து நோட்ட கொடுத்தல, அப்ப வந்து எழுத உட்கார்ந்தத கூட நான் எழுதி முடிச்சிருக்கலாம்ல. கிளாஸ் சைலண்டா இருங்க. எதுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? கிளாஸ்ல மிஸ் வர நேரம் ஆயிடுச்சு. இல்ல அமைதியா இருங்க. ஏய், இங்க நீ லீடர் கிடையாது. புதுசா மிஸ் வந்து அவங்களே லீடர் குடிச்சிருவாங்க. அது வரைக்கும் நீ எப்படி ஆடிட்டு இருக்க? டீச்சர் வந்து சொல்ற வரைக்கும் நான் தான் லீடர். அது ஞாபகத்துல இருக்கட்டும். ஏ அப்பா, இவள முட்டை கிளாஸ்ல இருந்து பிரிச்சு தூர போட்டுட்டா நல்லா இருக்கும் பாத்துக்க. பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இம்முசியா இருக்கு. குட் மார்னிங் மிஸ். குட். ஏலே அஜய், இவங்க நம்ம கிளாஸ் டீச்சர் போல நல்லா சாந்தமா இருக்காங்களா? கண்டிப்பா ஹோம்வொர்க் கேட்க மாட்டாங்க. மிஸ், நீங்க தான் எங்க கிளாஸ்க்கு டீச்சரா வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் கவுண்டிங் இத்தனை பாத்துட்டு போய் வந்திருக்கேன். உங்க கிளாஸ் டீச்சர் இனிமே தான் வருவாங்க. ஆபீஸ் ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, அப்ப இவங்க இல்லையா? ஏமா, எல்லாத்துக்கும் வணக்கம். இல்ல சுபி, இவங்க தான் கிளாஸ் டீச்சரா இருக்குமா? ஐயோ, இல்ல அப்படி கூட இருக்க கூடாது. டீச்சர், எங்க கிளாஸ்ல ஆல்ரெடி கவுண்டிங் எண்ணிட்டாங்க டீச்சர். ஏமா, கிளாஸுக்கு நான் தான் டீச்சர். என்ன வந்த டீச்சர் வேட்ல மாக்கறீங்களா? உட்காருங்க எல்லாரும். மன்னிச்சிடுங்க டீச்சர், தெரியாம கேட்டுட்டேன். இல்ல சுபி, நம்ம செத்தம்ல கடுகடுன்னு வச்சிருக்காங்க மூஞ்சியே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏமா உட்காருங்க. அதுக்கு வேற பூ பழம் தாம்பழத்தெல்லாம் வச்சு சொல்லணுமா? டீச்சர், இன்னைக்கு முதல் நாள் தானே, கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க டீச்சர். ஐயா மன்னிச்சிருங்கம்மா, முதல் நாளால கிளாஸ் தெரியாம அலக்கடிச்சிட்டு இருந்தேனா, அந்த கோவத்துல பேசிவிட்டே பாத்துக்கோங்க. உட்காருங்கடா சொல்லுங்களா. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுங்க. என்ன முதல் நாள் கிளாஸ் ஆரம்பிச்சதுனால எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா, இப்ப வரிசையா ஒருத்தர் பேரா சொல்றீங்களா கேப்பா. மேம், என் பேர் ஜெனிபர். என் பேர் பூமாரி மேம். மேம், என் பேர் அஜய். மேம், என் பேர் சுபி. எல்லா பேரும் நல்லா இருக்குமா? சரி சரி, முதல் நாள் தானே, இன்னைக்கு எந்த படமும் எடுக்க மாட்டேன். என்ன எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப ஜெனரலா ஒரு 4 क्वेश्चन கேக்கட்டுமா? தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு? ஜோசப் விஜய். நல்லதுப்பா, நல்லது. அடுத்த கேள்வி கேக்குறா. நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர் எது? மேம், நான் சொல்லவா? நம்ம தலைநகரம் காஷ்மீர். தப்புமா, தப்பு. வேற ஏதாவது சொல்லுங்க. மேம், எனக்கு தெரியும். நம்ம தலைநகர் கேரளா. தப்புமா, தப்பு. மேம், தலைநகர் சென்னை. சரியான பதில். எல்லாரும் கை தட்டுங்க. மிஸ், அடுத்த क्वेश्चन கேக்குறீங்களா? போதுமா, போதும். இதுக்கே தகுதிக்கு தான் போடுது. இங்க அடுத்த क्वेश्चन போறது. சரி, நான் மிஸ்ஸ பத்தி சொல்றேன். மிஸ்ஸுக்கு எல்லா விஷயத்துலயும் சரியா இருக்கணும் பாத்தீங்க. நான் கொடுத்த ஹோம்வொர்க்க சரியா பண்ணேனா கெட்ட கோவம் வந்துரும். இப்போ நீங்க சிரிச்சு பேசுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது மாதிரி சிரிச்சு பேச மாட்டேன். அதனால நல்ல ஹோம்வொர்க்ல கரெக்ட்டா பண்ணி வச்சீங்க தான் மிஸ் சிரிப்பே பாத்துக்கங்க. அப்புறம் தினமும் இந்த பிடி மிஸ் தான் பார்க்கணும் கிடையாது. நானே தினமும் நகம் பாப்பேன். நகம்லாம் யாரும் வளர்க்க கூடாதுமா. நெயில் பாலிஷ் அது இதுன்னு போட கூடாது. என்ன அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அது மாதிரி லிப்ஸ்டிக் எது வெச்சாலும் கிடையாது பாத்துக்கங்க. தலைய பறக்க வெட்டி மாதிரி விட்டுட்டு வராம எல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி சீவி இருக்கணும். என்ன அன்றாட புத்தகத்தெல்லாம் பாப்பேன், நீட்டா வச்சிருக்கணும். எவனா கிழிச்சு குப்பையை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கெட்ட கோவம் வந்துரும். எல்லாம் நல்லா பிரவுன் ஷீட் போட்டு நீட்டா வச்சிருக்கணும். என்னமா சொல்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மிஸ் உங்ககிட்ட சிரிச்சு நல்லா பேசுவேன்.